வணக்கம். இன்னைக்கு இந்த எஸ்ஏஆர் பற்றி நிறைய வேண்டாம், நமக்கு புரிய முடியாது. ஒரு 4 வார்த்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் இதை ஒரு ஆளுங்கட்சி எதுக்கணுங்கிறதுக்காக, நம்ம நாட்டின் தேச துரோகிகள் இதை எதுக்கணும். எதுனாலும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கோ ஒரு நெறிமுறைக்கோ எதிராக செயல்படக்கூடிய ஆட்சியை நம்ம தேச துரோகின்னு தான் சொல்லுவோம். அது நான் தப்பு பண்ணாலும் சரி, ஒரு அரசு தப்பு பண்ணாலும் அதுதான் உண்மை. எஸ்ஐஆர் என்ன பண்றாங்க, அந்த ஓட்டர் லிஸ்ட் நம்ம சரி பார்க்கறது நம்ம இருக்கமா செத்து போனோமா, அப்பா அம்மா இருக்காங்களா செத்து போனாங்களா, இதை ஒரு ரெகுலரைஸ் பண்ணும். இல்ல இவன் இடம் மாறி போயிருப்பான், தமிழ்நாட்டில் உள்ளவன் எங்க போயிருப்பான், டெல்லியில போயிருப்பான், டெல்லியில வெளிநாட்டுல போயிருப்பான். அப்படி வெளிநாட்டுல இருந்தாலும் கூட இங்க ஓட்டு உரிமை அவன் ஆன்லைன்ல முறையா அப்ளை பண்ணி அவன் வாங்குவான். இங்க இருக்கிற மக்கள் உண்மையிலே இங்க உள்ள தமிழ் மக்கள் தான், அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான். இவங்க ஒரு எலெக்ஷன்ல வாக்களிக்க சரியான முறையில இவங்க வாக்கு அளிக்கலாமா அளிக்க கூடாதாங்கிறத செக் பண்றதுக்கு தான் இந்த எஸ்ஏஆர் கொண்டு வச்சிருக்காங்க. இது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நியாயத்துக்கு பண்ணணும். மத்திய அரசு பண்ற பெருந்தப்பு. 10 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாறி மாறி இதை பண்ணிட்டு இருக்கும் போது என்ன செய்யும், அது ரெகுலரைஸ் ஆகும். அது ரெகுலரைஸ் ஆகாம இருக்கிறதுனால தான் இவரத மாதிரி இன்னைக்கு ஆளும் அரசு என்ன செய்வு, எஸ்ஏஆர் பண்ணக்கூடாது. யார் பண்றா, நீ உனக்குள்ள ஆபீசரா அனுப்புற, மத்திய அரசுல இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்கான். இல்ல மத்திய அரசு எம்ப்ளாயிஸ் பண்றாங்களா? இங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் கொடுக்கிற வரியில இருந்து நம்மள நீங்க இருக்கியா இல்லன்னு பாக்குறதுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த எஸ்ஏஆர் கிளியர் பண்ணுது. ஓட்டர் லிஸ்ட்ல இது இந்த இவங்க எல்லாம் இருக்காங்க இல்ல அப்படிங்கறது. இதையே நான் எதிர்ப்பேன் அப்படின்னா வெளிநாட்டுக்காரனா அங்க இருக்கணும். நீ வெளிநாட்டுல போய் பாஸ்போர்ட் இல்லாம ஒரு விசா இல்லாம நம்ம ஒரு நாட்டுல போய் இருக்க முடியாது. அப்ப நம்ம நாட்டுக்கு அந்நியர்கள் வரும்போது நம்மளை அறியாமலே நம்மளை தெரியாமலே நம்ம பிள்ளைகளையோ நம்ம பேரங்களையோ இல்ல நம்ம குழந்தைகளையோ அடிப்பான், துன்புறுத்துவான், இல்ல இங்க இருக்க ரகசியத்தை வெளியே சொல்லுவான். இதெல்லாம் கூடாது. நமக்கு நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறையான ஒரு ஆட்சி வரணுங்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட் செக் பண்றாங்க. இதையே அரசியலாக்கி இதுல ஏதாவது கிடைக்குமா, அதாவது ஜாதி அரசியல் இல்ல மத அரசியலை கொண்டு வரான், உள்ள ஜாதி அரசியலை கொண்டு வரான். எப்படி ஐயா அந்த நாடு தாங்கும்? இந்த மாதிரி அவல நிலையில நாம உட்கார்ந்து இருக்கோம். எஸ்ஏஆர் எல்லாரும் கோஆபரேட் பண்ணணும். இந்த 11ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. தவறுதலான டேட்டா கொடுக்கறவங்கள நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து தெருக்காரங்க, ஊருக்காரங்க எல்லாரும் என்ன செய்யணும், ரெகுலரைஸ் பண்ணும். அவன் இந்த அரசியல் கட்சிகள் பண்ணுவான்னா அது பண்ண மாட்டான். நமக்கு தேவைன்னா நம்ம வீடு சுத்தமா இருக்கணும், நம்ம தெரு சுத்தமா இருக்கணும், நம்ம நாடு சுத்தமா இருக்கணும்னா இந்த எஸ்ஏஆர் நாம பொதுமக்கள் என்ன செய்யணும், நின்று செயல்படுத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.